எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "உன்னுள் கடவுள்" அப்படிங்கிற தலைப்புல பகுதி 2 அதாவது கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். நான் இந்த முறை அந்த ஞானிய சந்திக்க அந்த காட்டுக்குள்ள போனேன். போன முறை எங்க சந்திச்சேனோ அதே இடத்துக்கு போனேன். நல்ல வேளையா அங்கேயே இருந்தாரு. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அவரு தியானத்துல இல்ல. அதனால அவர்கிட்ட உடனே என்னால பேச முடிஞ்சது. அவரும் என்ன பத்தி விசாரிச்சாரு. நானும் அவர பத்தி விசாரிச்சேன். அதுக்கப்புறம், "தம்பி, நீ போன முறையே பயந்துட்டு இந்த காட்டுக்குள்ள வந்திருப்ப. இந்த முறை நான் வரவே மாட்டேன்னு நெனச்சேன். திரும்பவும் எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "சாமி, போன முறை ஜீவசமாதி அப்படின்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க. அதுலருந்து சில கேள்விகள்லாம் எனக்கு வந்திருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தான் தரணும். உங்ககிட்ட தான் பதில் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் உங்கள பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் சாமி" அப்படின்னேன். அப்ப அவர் இருந்துட்டு, "என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா தம்பி?" அப்படின்னாரு. "நம்பிக்கையா என்னன்னு தெரியலைங்க சாமி. ஜீவசமாதி அப்படின்னா என்னன்னு நீங்க உங்க புரிதல்ன்னு ஒண்ணு சொன்னீங்க. அதுலருந்து எனக்கு சில கேள்விகள் வந்திருக்குன்னா, அதுக்கான பதில் உங்ககிட்ட தானே இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நீங்க தானே பதில் சொல்லணும். அதுக்கு தான் உங்கள பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு பதில் சொல்லுங்க" அப்படின்னு உரிமையா பேசினேன். "ஓ! உனக்கு நான் பதில் சொல்லியே ஆகணுமா? சரி, கேள்வி என்ன? கேளு, நான் பதில் சொல்றேன்" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் என் கேள்விய இப்படி கேட்க ஆரம்பிச்சேன். "சாமி, என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க காட்டுக்குள்ள. இந்த காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ளவோ, இல்ல பாறை மீதோ அமர்ந்து தியானம் செய்யும்போது, இங்க இருக்கிற பூச்சி புழுக்களோ, இல்ல காட்டு மிருகங்களோ உங்கள வேட்டையாடாதா? அப்படி வேட்டையாடும்போது, உங்க உடல் சிதைஞ்சா நீங்க இறந்து போயிடுவீங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் உங்க உடல் அழுகி போயிடும்ல. உங்க உடல் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டீங்கன்னா, அப்புறம் எப்படி இந்த உடல பாதுகாக்க முடியும்? நீங்க எப்படி நீண்ட காலம் உயிரோட இருக்க முடியும்? என்னோட சந்தேகமே இதுதான் சாமி." இந்த மாதிரி நான் கேட்கும்போது உடனே அவரு என்கிட்ட, "தம்பி, இதுதான் கேள்வியா? இப்போ இதுக்கு நான் பதில் சொல்லணும். அவ்வளோதானே? பதில் சொல்றேன் பாரு. இப்போ இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மணம் வீசும். அந்த மணத்தோட வாசம் வெகு தூரத்தில் இருப்பவனுக்கும் மணக்கும். அப்படி இருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு வாசனை வீசும். அதுதான் மரத்தோட வாசம். இந்த வாசனைய நீ நுகர்ந்திருக்கியா? அனுபவிச்சிருக்கியா? உன்னால உணர முடியுதா இப்போ?" இந்த மாரிலாம் கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், "சாமி, காட்டுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு வாசனை வீசுது. இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த வாசனை மண்ணோட வாசனையா? மரத்தோட வாசனையா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொன்னா தான் தெரியும். அதுவும் தெளிவா விளக்கமா சொன்னா தான் எனக்கு புரியும். புரியுதுங்களா?" அப்படின்னேன். உடனே அவர் வந்துட்டு, "தம்பி, உனக்கு நான் எப்படி இப்ப சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ ஒரு மரத்த வெட்டுறப்போ, அந்த மரத்திலிருந்து வெளிப்படும் வாசம். அந்த வாசம் சுற்று வட்டார பகுதியிலாம் வீசும். இத நீ கவனிச்சிருக்கியா?" அப்படின்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "அட ஆமா சாமி, நீங்க சொல்றது சரிதான். அந்த மரம் வெட்டுறப்போ வெளிப்படுற வாசனைய நானும் நுகர்ந்திருக்கேன். அனுபவிச்சிருக்கேன் சாமி. அருமையா இருக்கும்." இந்த மாரி நான் சொல்லவும், உடனே அந்த ஞானி கனத்த குரல்ல அழுத்தமா, "தம்பி, அந்த மரத்த வெட்டும்போது, அந்த மரத்திலிருந்து வெளிப்படும் பாரு ஒரு வாசம். அந்த வாசம் தான் மரத்தோட உயிர் வாசம். புரியுதா?" அப்புறம் தம்பி, நீ கேட்ட கேள்விக்கான பதில் சுருக்கமா இப்பதான் சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்க. இப்போ ஓரறிவு கொண்ட மரம். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிறப்போ, இந்த மரத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு உயிர் வாசனை வெளிப்படுதுன்னா, ஆறறிவு கொண்ட மனிதன் காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிறப்போ, அந்த மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட உயிர் வாசனை வெளிப்படும் அப்படின்னு நீயே புரிஞ்சுக்கோ. போன பதிவுல சொன்னேன்ல, காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிறப்போ, அதாவது ஜீவசமாதி அடையறவங்க உடலை சுற்றி ஒரு விதமான நன்மை செய்யும் உயிராற்றல் இயங்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது இதுதான். புரிஞ்சதா? அப்புறம் அந்த உயிர் வாசனை தான் இங்க இருக்கிற காட்டு மிருகங்கள், சித்தர்களை தீண்டாத அளவுக்கு, அதாவது தீங்கு விளைவிக்காத வகையில் பார்த்துக்கும். இந்த மாதிரி உணர்வுபூர்வமா பேசினாரு. அத கேட்டு நானும் மெய்மறந்து அப்படியே அவர் பேசுறதே கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. என் நண்பன் என்கிட்ட கேட்ட கேள்விய, அதே கேள்விய நான் அந்த ஞானிகிட்ட கேள்வியா கேட்டேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "சாமி, இப்போ காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டு எந்த ஒரு மனுஷனாலயும் உயிர் வாழ முடியாது. இந்த சித்தர்கள், ஞானிகள் சொல்றதெல்லாம் பொய்யி. அவங்க காட்டுக்குள்ளார அங்க இருக்கிற விலங்குகளையோ, இல்ல இலைத்தழைகளையோ, இல்ல பழமோ, இல்ல கிழங்குகளோ எதையாவது சாப்பிட்டு தான் உயிர் வாழ்வாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடான்னு" சொல்றான். இதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லப் போறீங்க? இல்ல என்ன பதில் தரப் போறீங்க? நான் இப்படி ஒரு கேள்விய முன்வைக்கவும், உடனே அந்த ஞானி இருந்துகிட்டு கொஞ்சம் கோபத்தோடவே, "சரி தம்பி, காற்றை மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷனால காட்டுக்குள்ள உயிர் வாழ முடியாது. நீங்க நம்பல. அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் உங்கட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு நீ பதில் சொல்லு. சரி, நீங்க எந்த நம்பிக்கையில காசு இருந்தா போதும், நாட்டுக்குள்ள உயிர் வாழ முடியும் அப்படின்னு நம்புறீங்க?" அப்படின்னு என்னையே கேள்வி கேட்டாரு. நான் உடனே, "சாமி, காச மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி உயிர் வாழ முடியும்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட காசு இருக்கு. உணவு பொருள் விவசாயிகிட்ட விளையுது. அத காசு குடுத்து கடையில வாங்கி சாப்பிடுறோம். அதனால உயிரோட இருக்கோம். அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இதுல போய் என்ன இருக்கு? காசு இருந்தா நாட்டுக்குள்ள உயிர் வாழ முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ அந்த ஞானி என்கிட்ட, "சரிப்பா, நீ காச குடுத்து உணவு பொருள வாங்கி, உணவு சமைச்சு சாப்பிடுற, உயிர் வாழ்ற. சரி, அந்த உணவு பொருள் எப்படி விளையுது? இதுக்கு பதில் சொல்லு."
அவர் என்ன கேட்கவும் உடனே நானும், சாமி இதுக்கு மேல வேற என்ன தேவை? விவசாயி விதைய விதைக்கிறாங்க. விதைக்கிறதுக்கு நிலம் தேவை. அதுக்கு தேவையான நீர் இருந்தா அந்த பயிர் முளைக்க போகுது. அதுக்கப்புறம் மருந்து அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் விளையுது. அத நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிட போறோம். உயிர் வாழ போறோம். இவ்வளோதான். இவ்வளோதான் சாமி எனக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லிடுங்க. இப்படி நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவர் இருந்துகிட்டு, தம்பி விவசாயி, விதை, நிலம், நீர் இருந்தா மட்டும் பத்தாது. பஞ்சபூத சக்தியான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது எல்லாமே இருந்தாதான், சமச்சீரா இருந்தாதான், அந்த பயிருக்கு கிடைச்சாதான் அந்த பயிர் விளையும். அந்த தானியத்தை உண்டு நீ உயிர் வாழ்ற. சரி. இப்போ இந்த பஞ்சபூத சக்தியான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு மனிதனால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது இப்போ உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்குமே. இந்த மாதிரி அவர் சொல்லவும் நான் தலையை சொரிஞ்சேன். அதை பார்த்துட்டு அவரு சிரிச்சுட்டு, என்ன தம்பி நான் சொன்னது உனக்கு புரியலையா? சரி, இன்னொரு முறை தெளிவா விளக்கமா சுருக்கமா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரியா? இப்படி சொன்னவரு அதுக்கப்புறம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. தம்பி இந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத சக்திகளை உணவா உட்கொண்டு அதன் மூலம் காய்கறிகளும் பழங்களும் உணவு தானியங்களும் உற்பத்தி ஆகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு தானியங்களை நீங்க உணவா உட்கொண்டு அதன் மூலம் உயிர் வாழ்றீங்க. அதாவது இந்த பஞ்சபூத சக்திகளை நீங்க மறைமுகமா எடுத்துக்கிறீங்க. ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் இந்த பஞ்சபூத சக்திகளை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது உடம்புக்குள்ளவே இருக்கும். அதை தூண்டி விட்டு அதன் மூலம் உயிர் வாழ்வாங்க. அதாவது பஞ்சபூத சக்திகளை சித்தர்களும் ஞானிகளும் நேரடியா எடுத்துப்பாங்க. அந்த ஞானி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இருந்துகிட்டு, சாமி நீங்க சொன்னது நல்லாவே புரிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மரக்கிளையில இருக்கிற இலை தான் ஆன்மா, உயிர், மூச்சு காற்று இது மாதிரிலாம் சொன்னீங்க. அப்போ அந்த இலை பழுத்து கீழே விழுது. அதாவது உயிர் போச்சு. அப்படின்னா ஆன்மாவுக்கும் அழிவு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நான் புரிஞ்சுக்கலாமா? இது எனக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தர முடியுமா? இது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு உடனே அவர் இருந்துட்டு, தம்பி இப்படிலாம் கேள்வி கேட்கணும்னு உனக்கு யார் சொல்லித் தராங்க? நீயா இந்த கேள்வி கேட்டியா? இல்ல வேற யாராவது கேட்க சொன்னாங்களா? இந்த மாதிரி அவர் என்ன கேட்டாரு. அதுக்கு நான் இருந்துட்டு, ஏன் சாமி ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இந்த கேள்வி, இந்த சந்தேகம் எனக்கு தான் வந்தது. அதனால தான் கேட்டேன் உடனே. இப்படி நான் சொல்றேன். உடனே அவர் இருந்துட்டு திரும்பவும், தம்பி இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுலாம் உன்னால தான்ப்பா முடியும். நான் ஒரு விஷயத்த சொன்னா, அதுக்குள்ளார இப்படி ஒரு கேள்விய முன்வைக்க முடியும்னு உனக்கு தோணுது பாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் சொல்ற பதில்லாம் எனக்கு பெருசா தெரியல. இப்படி அவர் பேசினாரு. அதுக்கு நான் இருந்துட்டு, சாமி ஏதோ தோணுச்சு கேட்டுட்டேன். இதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ. அதுக்கு அவர் இருந்துட்டு, தம்பி பொறுமையா இரு, பதில் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. அத அப்படியே புரிஞ்சு எழுதிக்கோ. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லத் தொடங்கினாரு. இங்கு மரக்கிளையில் இலைகள் உருவாவதும், அந்த இலைகள் காற்றை சுவாசிப்பதும், சுவாசித்த காற்றை ஆற்றலாக மாற்றி மரம் வளர உதவுவதும், இப்போ மரக்கிளையில் உள்ள முழு இலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பின் அந்த இலையும் சுவாசிக்கும் தன்மை இழப்பதால் மரக்கிளையிலிருந்து பழுத்து கீழே விழுவதும், மீண்டும் அந்த மரக்கிளையில் ஒரு புதிய இலை உருவாவதும், அந்த இலை காற்றை சுவாசித்து மரம் வளர உதவி செய்வதும், இந்த சுழற்சி முறையில்தான் மரமும் வளர்கிறது, மனிதனும் வாழ்கிறான். அவர் இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் புரியல. மரம் வளர்றதுக்கான சுழற்சி முறை சொன்னாரு, சரி. ஆனா அதே முறையில் தான் மனிதனும் வாழ்கிறான் அப்படின்னு சொல்றாரே, இது எப்படி சாத்தியம்? எனக்கு புரியல. இருந்தாலும் இத கேள்வியா கேட்டா ஏதாவது நினைப்பாருன்னு சொல்லிட்டு, சாமி நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. எனக்கு இத விட இன்னும் தெளிவா விளக்கமா சொல்ல முடியுமா சாமி? அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சாமி இருந்துட்டு, தம்பி இத விட இன்னும் எளிமையா நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் சொல்லு? நான் பேசும்போது இங்க கவனி. என்ன பாரு. நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத காது குடுத்து கேளு. அப்பதான் உனக்கு புரியும். தம்பி இப்போ சாமானிய மனிதர்களோட சுவாச முறையும், சித்தர்களோட சுவாச முறையும் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா சொல்றேன். புரிஞ்சுக்கோ. சரியா? இங்கு சாமானிய மனிதனோ மரக்கிளையில் உள்ள இலைகள் சுவாசிப்பது போல மணிக்கு 11 முறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியிடுவார்கள். இங்கே சித்தர்களின் சுவாச முறையானது எப்படி மரத்தின் கிளையில் ஒரு துளிரிலை ஒரு முழு இலையாக உருவாக மரத்தின் வகைகளுக்கு ஏற்ப மாறுபடுமோ, அதுபோல சித்தர்களின் சுவாச முறையானது சித்தருக்கு சித்தர் மாறுபடும். அதாவது மரக்கிளையில் உள்ள இலைகள் ஆண்டுக்கு 5 முறையோ அல்லது 50 முறையோ பழுத்து கீழே விழுந்து மீண்டும் புதிய இலை உருவாவது போல சித்தர்கள் ஒரு முறை ஒரு முழு சுவாசத்தை முடிக்கவே பல நாட்களை கடக்க வேண்டும். அப்படி உடலுக்குள் சேகரித்த காற்றை சித்தர்கள் கற்ற கலையின் மூலம் அந்த காற்றை ஆற்றலாக மாற்றிக் கொள்வார்கள். அப்படி ஆற்றலாக மாற்றிக்கொண்ட காற்று போக மீதமுள்ள பயனற்ற காற்றை இந்த பிண்டத்தில் உள்ள பயனற்ற காற்றை மீண்டும் இந்த அண்டத்தில் காற்றோடு காற்றாக கலக்க விடுவார்கள். இங்கு மரத்திலிருந்து கீழே விழுந்த பழுத்த இலை எப்படி மீண்டும் மரத்தை போய் சேராதோ, அதுபோல பிண்டத்திலிருந்து வெளியேறிய அண்டத்தில் கலந்த காற்று அதே காற்று மீண்டும் உடலை வந்து சேராது.
இது இயற்கை. தம்பி இப்ப புரியுதா? நான் ஏன் மரமும் மனிதனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னேன்னு? இதனால தான் சித்தர்கள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் உயிர் வாழ்றாங்க. ஆனா சாமானிய மனிதர்கள் ஒரு நூற்றாண்டை கடப்பதற்கே இங்க திண்டாடுறாங்க. இப்படி பேசினதுக்கு அப்புறம் என்கிட்ட, "தம்பி இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, அதுலருந்து உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா?" அப்படின்னாரு. "சாமி ஓரளவுக்கு புரிஞ்சுது." இப்படி நான் சொல்லவும் தலைய கிறுக்கிட்டே சொன்னேன். உடனே அவர் வந்துட்டு, "சரி நான் சொன்னதுலருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? அத எனக்கு சொல்லு பார்க்கலாம்." இந்த மாதிரி அந்த ஞானி கேட்கவும் உடனே நான் வந்துட்டு அவர்கிட்ட, "சாமி நீங்க சொன்னத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மரக்கிளையில இருக்கிற இலை வந்து பார்த்தீங்கன்னா, சுவாசிக்கும் தன்மையை இழக்கும்போது பழுத்து கீழ விழுது. அப்படி பழுத்த இலை வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் போய் மரக்கிளையை சேராது. அதே மாரி தான் சித்தரோ, சாமானிய மனிதரோ காற்றை சுவாசிக்கும்போது, சுவாசித்த காற்று ஆற்றலாக மாற்றி காற்று போக, மீதமுள்ள பயனற்ற காற்று வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்ட காற்று மீண்டும் அதே காற்று வந்து மனித உடலை சேராது. அப்படிங்கிறது நீங்க சொல்றத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னு பார்த்தா, இங்க காற்று தான் ஆன்மான்னு சொல்றீங்க. இந்த ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் வருது. சரி, இப்ப என்னோட அடுத்த கேள்விய நான் கேட்கிறேன். சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா, இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையோட விதி. ஏன் இத சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மனுஷன் உடம்ப எடுத்துப்போம். மனுஷன் உடம்பு அணுக்களால் ஆனது தானே. இந்த அணுக்கள் மனுஷன் உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்போ இல்ல இறப்போ இல்லாம போனா, அந்த மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அணுக்களே வந்து பார்த்தீங்கன்னா, இறப்பும், பிறப்பும் இருக்கணும். அப்படிதான் அந்த மனுஷன் உயிரோட இருக்க முடியும். அப்படிங்கிறது இயற்கை நமக்கு சொல்லி தருது. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில், இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருமே உங்கள மாதிரியே பிறந்தவங்க எல்லாரும் இறைவா நிலை பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இந்த பூமி என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும்ல. மக்கள் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம, இந்த பூமியும் அழிஞ்சிருக்கும், மனித இனமும் அழிஞ்சு போயிருக்கும்ல. ஒரு உயிரினம் கூட இந்த பூமியில இல்லாம இந்நேரம் அந்த பூமி அழிஞ்சிருக்கும். இதுதான் சாமி என்னோட சந்தேகம். இந்த மாதிரி நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் வந்துட்டு, "தம்பி நீ நினைக்கிற மாதிரி பிறந்த எல்லாராலும் இறைவா நிலையை பெற முடியாது. இது எல்லாமே கர்மப்படி தான் நடக்கும்." அப்படின்னு நான் போன பதிவிலேயே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, நீ சொன்னல்ல, "மனுஷ உடம்பு அணுக்களால் ஆனது தான்." அப்படின்னு சொன்னல்ல. இங்க மனுஷன் உடம்பு மட்டும் அணுக்களால் ஆனது இல்ல. இந்த பூமியில பொறந்த எல்லாமே அணுக்களால் ஆனது தான். அவ்வளவும் ஏன், இந்த பேரண்டத்தின் பார்வையில இந்த பூமியும் ஒரு அணுதான். நீ சொன்ன மாதிரி பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா, இறப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னல்ல. அப்படின்னா, இந்த பூமியும் இந்த அண்டத்தின் பார்வையில் இந்த பூமியும் பொறந்திருக்கு. அப்படின்னா, இந்த பூமிக்கும் ஒரு நாள் அழிவு இருக்கு அப்படிங்கிறத நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? அவர் இந்த மாரி சொல்லவும் உடனே நான் இருந்துகிட்டு, "சாமி, என்ன சாமி சொல்றீங்க? இவ்வளோ பெரிய பூமிய போயி ஒரு அணுன்னு சொல்றீங்க. இத நானே நம்ப மாட்டேன். மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் வந்துட்டு, "தம்பி, உன் பார்வையில இந்த பூமி பெருசு. ஆனா, இந்த பேரண்டத்தின் பார்வையில பூமி சிறுசு. அதாவது ஒரு அணு. நீ சொன்னல்ல, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா, இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னல்ல. அப்படி இந்த பூமிக்கும் ஒரு நாள் இந்த பேரண்டத்தின் பார்வையில இந்த பூமியும் பொறந்திருக்கு. இந்த பூமிக்கும் அழிவு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இத நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியாது." இந்த மாரி சொல்றாரு அவரு. "அப்படின்னா சாமி, அணுக்களுக்கு மட்டும் அழிவு இல்ல. அணுக்களால் ஆன அத்தனைக்கும் அழிவு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அவ்வளவுதானே?" இந்த மாரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவர் வந்துட்டு, "அதேதான் தம்பி. இதுல உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கேளு. தெளிவா உனக்கு புரியும்படி சொல்றேன்." அப்படின்னாரு. இந்த மாதிரி அவர் சொல்லவும் உடனே ஆழ்ந்துகிட்டு, "அதெல்லாம் ஒரு சந்தேகமும் இல்ல சாமி. தெளிவா புரிஞ்சது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா? இல்லையா? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க." அப்படின்னேன். உடனே அவர் வந்துட்டு, "ஆன்மாவுக்கு அழிவே இல்லப்பா." அப்படின்னாரு சட்டுன்னு. திரும்பவும் நான் கேட்டேன், "என்ன சாமி சொல்றீங்க? இப்ப இலை தான் நீங்க ஆன்மான்னு சொல்றீங்க. அப்படின்னா, இலை வந்து பழுத்து கீழ விழுந்தது. திரும்பவும் புதிய இலை அங்க உருவாகுது. அப்படின்னா, ஆன்மா இறந்து மீண்டும் பிறக்குது தானே? அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம காற்ற சுவாசிக்கிறோம். சுவாசிச்ச காற்ற திரும்ப வெளியிடுறோம். அதே காற்ற உள்வாங்குறதுலாம் நீங்களே சொல்றீங்க. இப்போ இது 2ம் ஒண்ணா பொருந்தி போகுதுல்ல. அப்படின்னா, ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, மரத்துலயும் சரி, மனுஷன் உடம்புலயும் சரி, இறந்து மீண்டும் பொறக்குது தானே? அப்படின்னு தானே எடுத்துக்கணும். ஆன்மாவுக்கு எப்படி அழிவே இல்லன்னு நீங்க சொல்றீங்க?" அப்படி கேட்டேன். உடனே அவர் என்ன பார்த்தபடியே சாந்தமா சிரிச்சுக்கிட்டு, "தம்பி, இப்போ ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள காற்று உள்ளவும் போல, வெளியவும் வரல. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? காற்று நின்னு போச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல உயிர் போச்சுன்னு சொல்றீங்களா?" அப்படின்னாரு. "சாமி உயிர் போச்சுன்னு தான் சொல்லுவோம்." அப்படின்னேன். இப்ப அவர் வந்துட்டு, "உயிர் போச்சுன்னு தானே சொல்றீங்க. காற்று நின்னு போச்சுன்னு சொல்றதில்ல." இப்ப ஒரு மனிதன் சுவாசிக்கும் தன்மையை இழக்கும்போது, அந்த உடலை விட்டு உயிர் பிரியுது. அதனால ஆன்மா வெளியேறுது. இப்போ அந்த உடல் மண்ணோட மண்ணா மக்கி போகுது. ஆனா சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுவாசிக்கும் தன்மையை இழக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்க சுவாசிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. அதனால அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போறதுல, ஆன்மாவும் வெளியேறதுல, அந்த உடலுக்கும் அழிவும் இல்ல. சரியா?
அந்த ஞானி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் இருந்துகிட்டு, "சாமி, நீங்க சொன்னத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது சித்தர்களுடைய ஆன்மாவுக்கு அழிவில்ல, சாமானிய மனிதனோட ஆன்மாவுக்கு அழிவு இருக்கு. அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுக்கலாமா?" இப்படி நான் கேட்டேன். உடனே அவர் வந்துட்டு, "தம்பி, சாமானிய மனிதனோட ஆன்மாவுக்கும் அழிவில்லப்பா" அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. "என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியும்படி சொல்லுங்க பார்க்கலாம்." இந்த மாரி நான் கேட்கவும் உடனே அவர் வந்துட்டு, "தம்பி, இப்போ நீ என்ன கேள்வி கேட்ட? மரத்தோட இலை பழுத்து கீழ விழுதுன்னு சொன்னல்ல. அப்போ அந்த இலைக்கும் ஆன்மாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னல்ல. நான் தான் இலைய ஆன்மான்னு சொன்னேன். அதனால நீ அந்த கேள்விய கேட்ட. அப்போ அந்த பழுத்து கீழ விழுந்த இலை தான் உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தான்னு வச்சுக்கோ. இப்போ அந்த மரக்கிளையில இருக்கிற இலை தான் நீ, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய அப்பா இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த துளிர் தான் உன்னுடைய அடுத்த தலைமுறை. சரியா? இங்க அந்த துளிருக்கு அழிவே இல்ல. அப்போ உங்களுடைய சந்ததிக்கும் அழிவே இல்ல. அது வளர்ந்துட்டே போகும். அதுதான் இங்க ஆன்மான்னு நீ புரிஞ்சுக்கணும். சாமானிய மனிதனோட ஆன்மா உங்களுடைய அடுத்த தலைமுறை தான். ஆனா சித்தர்களுக்கு ஒரே உடல், ஒரே ஆன்மா. இங்க சாமானிய மனிதனுக்கு பல உடல், ஒரு ஆன்மா. அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சரியா? சாமி, நீங்க சொன்ன பதிலு நான் ஏத்துக்கக்கூடிய வகையில இல்ல. நீங்க சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஒரு சாமானிய மனிதனோட உடலை விட்டு உயிர் பிரிக்கிறதுனால, அந்த உடல் மக்கி போகுது. ஆன்மா உடலை விட்டு வெளியேறி போகுது. சரி. அதே மாதிரி சித்தர்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, உடலை விட்டு உயிர் பிரியறதில்ல. அதனால அந்த உடல்லயே அந்த ஆன்மா இருக்கு. அதாவது அந்த ஆன்மாவுக்கும் அழிவில்ல, அந்த உடலுக்கும் அழிவில்ல. உயிர் இருக்கிறதால. ஆனா இங்க சாமானிய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அழுகி போகுது, உயிர் பிரிஞ்சு போகுது. அப்படின்னு பார்த்தா, அந்த ஆன்மாவுக்கும் அழிவு இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சித்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடல், ஒரு ஆன்மா. அதே மாதிரி சாமானிய மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல உடல், ஒரு ஆன்மான்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? இது எனக்கு புரியவே இல்ல. இப்ப நீங்க சொன்ன பதிலிருந்து எனக்கு முரண்பாடு ஏன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்படி நான் கேட்ட உடனே அவரு, "தம்பி, நீ வந்து இப்படி ஒரு கேள்வியே கேட்காம இருந்தா தான் எனக்கு ஆச்சரியம். நீ இப்படி ஒரு கேள்விய கேட்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பதில நான் சொன்னா, நீ இப்படி ஒரு கேள்விய கேட்ப அப்படிங்கிறது எனக்கு முன்கூட்டியே தெரியும். சரியா? இப்ப அதுக்கு நான் விளக்கம் தரேன் பாரு. தம்பி, நீ ஜீவசமாதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, என்ன தேடி வந்த. நான் ஜீவசமாதி அப்படின்னா என்னன்னு உன்ன கேள்வி கேட்டேன். உனக்கு தெரிஞ்ச பதில நீ சொன்ன. எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொன்னேன். நான் சொன்ன பதிலிருந்து உனக்கு பல கேள்விகள் எழுந்தது. அந்த கேள்விகளெல்லாம் திரும்பவும் என்கிட்டயே நீ கேள்வியா கேட்ட. அப்படி கேள்வியா கேட்டுட்டு, அதுக்கெல்லாம் நான் சொன்ன பதில் இருந்து, உனக்கு முரண்பாடு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, இப்படிலாம் நீ பேசுன. சரியா? இதுக்கெல்லாம் இவ்வளோ கேள்விகள் நீ கேட்கணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லிக் குடுத்தேனா? நீயா தான் கேட்ட. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீ நினைக்கிற? இப்படி கேட்டாரு. நான் இருந்துட்டு, சாமி, ஜீவசமாதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது. அதனால உங்கள தேடி வந்தேன் சாமி. இப்படி நான் பணிவா சொல்றேன். உடனே அவரு திரும்பவும், இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு சாமானிய மனிதன் சொல்ற பதில் அப்படிதான் இருக்கும். ஆனா இத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணம் உன்னுடைய ஆர்வம் இல்ல. உன் முன்னோர்களுடைய ஆன்மா. அந்த ஆன்மா தான் உன்ன இப்படிலாம் பேச வைக்குது, இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ உன்னுடைய முன்னோர்கள் தான் அப்படின்னு நான் ஏன் உறுதியா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எப்படி உருவாகுது? ஒரு உயிரணு. அதாவது பல உயிரணுக்கள் போட்டி போடும். குழந்தையா உருவாகுறதுக்கு. அதுல ஏதாவது ஒரு உயிரணு தான் கருவாகி, உடலாகி, உருவாகி பின்னாடி குழந்தையா பொறக்குது. இந்த சமூகத்துல வாழுது. சரியா? அதே மாதிரி தான் உன்னுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மா. இந்த உயிரணு என்று சொல்லக்கூடிய ஆன்மா போட்டி போடும் குழந்தையா பொறக்கறதுக்கு. அப்படி யாருடைய ஆன்மா எனும் உயிரணு அங்க கருவாகி, உடலாகி, உருவாகி இந்த சமூகத்துல பிறந்து வளருதோ, அவங்க எப்படி வாழ்ந்து மறைஞ்சாங்களோ, அதே மாதிரி தான் நீ நடந்துப்ப. அவங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி தான் நீ இருப்ப. அவங்க எதையெல்லாம் தேடி அலைஞ்சாங்களோ, அந்த மாரி தான் நீயும் தேடி அலைவ. இதுதான் ஆன்மா. புரியுதா? அதே மாதிரி இந்த உயிரணு, மரபணு, ஆன்மா இதெல்லாம் ஒண்ணுதான். ஏன் இங்க நான் ஆன்மாவ உயிரணுவோட சேர்த்து வச்சு பேசுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மரபணுன்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த மரபு அப்படின்னா என்ன? தொன்று தொட்டு வரக்கூடியது தான் மரபு. அதாவது உன்னுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த உயிரணுக்கு மரபணுன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு உயிரணு கருவாகி, உடலாக உருவாகி, இந்த சமூகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறத, அந்த பெத்தவங்க முடிவு பண்றது கிடையாது. அந்த பெத்தவங்க என்னதான் அந்த குழந்தைய நல்லா வளர்த்தாலுமே கூட, அந்த குழந்தை எப்படி வளரணும் அப்படிங்கிறது, அந்த முன்னோர்களுடைய மரபணு தான் முடிவு பண்ணுது. தம்பி, இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு? ஏன் சாமானிய மனிதனோட ஆன்மாவுக்கு அழிவில்ல அப்படின்னு நான் சொன்னேன்னு? இங்க சாமானிய மனிதனோ, சித்தனோ ஆக மொத்தம் மனிதனுடைய ஆன்மாவுக்கு அழிவே இல்ல.
அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோ. சரியா? இப்படி அவர் சொன்னதுக்கப்புறம் உடனே நான் வந்துட்டு அவர்கிட்ட, சாமி இந்த ஆன்மாவை பத்தி பேசும்போது தான் ஒரு கேள்வி ஞாபகம் வருது. இந்த சித்தர்கள் அவங்களுடைய ஆன்மாவ ஒரு உடம்புக்குள்ள இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள செலுத்த முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டம் விட்டு கண்டம் கூட இந்த ஆன்மாவ எடுத்து செல்ல முடியும். இந்த மாரிலாம் சொல்றாங்களே! இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இத பத்தி எனக்கு தெளிவா ஒரு விளக்கம் தர முடியுமா? இந்த மாரி எனக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் வந்து என்கிட்ட, "தம்பி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா?" அப்படின்னாரு. நான் உடனே, "சாமி என்னால பதில் சொல்ல முடியும். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்." இந்த மாரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவர் வந்துட்டு, "தம்பி நீ என்கிட்ட கேட்ட பாரு கேள்வி. அந்த கேள்விக்கு நான் உன்கிட்ட கேட்கிற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்றியோ, அதுதான் நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில். அதாவது உனக்கிட்டயே பதில் இருக்கு. நான் கேள்விய மட்டும் இப்ப கேட்கிறேன். அதுக்கு நீ பதில் சொல்லு" அப்படின்னாரு. "ஓ! விஷயம் அப்படி போகுதா? சரிங்க சாமி. கேள்விய நீங்க கேளுங்க. பதில நான் சொல்றேன்." இப்படி நக்கலா பேசினேன். உடனே அவரு, "தம்பி கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு புடிச்சவங்க கிட்ட உன் கைபேசி மூலமா அவங்களுடைய குரல கேட்கிற, இல்ல அவங்க உருவத்த பார்க்குற. இது எப்படி சாத்தியம்?" அப்படின்னாரு. இப்போ நான் இருந்துகிட்டு அவர்கிட்ட, "சாமி எல்லாம் சயன்ஸ், டெக்னாலஜி சாமி. இது கூட உங்களுக்கு தெரியாதா?" இப்படி நக்கலா சொன்னேன். அதுக்கு அவர் இருந்துட்டு, "தம்பி மொத்தமா சயன்ஸ், டெக்னாலஜின்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீ என்கிட்ட கேட்கிற கேள்விக்கு நான் தெளிவா விளக்கமா உனக்கு பதில் சொல்றேன்ல. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு எனக்கு புரியும்படி தெளிவா விளக்கமா பதில் சொல்லு. அத விட்டுப்புட்டு மொத்தமா சயன்ஸ், டெக்னாலஜின்னு சொன்னா எனக்கு தெரியல. நீ சொல்லுப்பா" அப்படிங்கிறாரு. அப்பதான் நான் சொன்னேன், "சாமி விஷயத்த என் வாயிலேருந்து புடுங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். பதில் என் வாயிலேருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. அவ்வளோதானே? சொல்லிட்டா போச்சு" அப்படின்ட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். "சாமி அதாவது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னுடைய கைபேசியிலிருந்து நான் யாருடைய கைபேசிக்கு தொடர்பு கொள்றேனோ, அவங்களுடைய கைபேசிக்கு எப்படி போய் இந்த ஃப்ரீக்வென்சி ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஃபோன் பண்றேன். அப்படி ஃபோன் பண்றப்போ, செல்போன் டவர்ல இருக்கிற ரிசீவர் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ்ல ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவர்லேருந்து நான் யாருக்கு தொடர்பு கொண்டேனோ, அவங்களுடைய கைபேசி அத ரிசீவ் பண்ணும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது, நான் என்ன பேசுறேனோ, அது அவங்களுக்கு கேட்கும். திரும்பவும் அவங்க என்ன பேசுனாங்களோ, அதே செல்போன் டவர்ல இருக்கிற ரிசீவர் மூலமா அந்த ஃப்ரீக்வென்சிய அனுப்பும். என்னுடைய கைபேசி அத ரிசீவ் பண்ணும். இப்போ அவங்க பேசுனத ஃப்ரீக்வென்சி என்று சொல்லக்கூடிய அதிர்வலைய, குரல் ஒலியா என்னுடைய கைபேசி மாத்தி எனக்கு அவங்க குரல் கேட்கும். இல்ல அவங்க உருவ ஒலிய நான் பார்க்க முடியும். இந்த ப்ராசஸ் தான் சாமி நான் சயன்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன் உங்ககிட்ட. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா விளக்கமா புரிஞ்சுதா? இந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் இருந்துகிட்டு, "சரி தம்பி, நீ சொன்னதெல்லாம் சரியா இருக்கட்டும். ஆனா நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, திடீர்னு அவனுடைய குரலோ, உருவமோ உனக்கு விட்டு விட்டு கேட்குதே, அது ஏன்?" அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "சாமி சிக்னல் சரியா வரலன்னா, அப்படித்தான் சாமி விட்டு விட்டு கேட்கும். தம்பி சிக்னல் சரியா வரலன்னா விட்டு விட்டு தான் கேட்கும். சரிதான். அதுக்கான காரணம் என்ன?" அப்படின்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "சாமி இப்போ நான் பேசுறது ஃப்ரீக்வென்சி என்று சொல்லக்கூடிய அதிர்வலை. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசீவர்ல போயிட்டு அங்கருந்து அவங்களுடைய ஃபோனுக்கு சரியா போய் சேராம இருக்கலாம். இல்ல அவங்க பேசுறத அந்த ரிசீவர் உள்வாங்கி என்னுடைய ஃபோனுக்கு அனுப்பாம போலாம். அந்த மாதிரி ரிசீவர்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது, அவங்களுடைய குரலோ, இல்ல என்னுடைய குரலோ விட்டு விட்டு தான் கேட்கும் சாமி. அதனால தான் சிக்னல் சரியா வராம போகுது. சாமி அப்படி இல்லன்னா, என்னுடைய கைபேசியோ, இல்ல அவங்களுடைய கைபேசியோ, இந்த குரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்சி என்று சொல்லக்கூடிய அதிர்வலைய மாத்துற வேலைய செய்யாம போனாலும், இந்த மாரி குரல் விட்டு விட்டு தான் சாமி கேட்கும். அப்படி ஃப்ரீக்வென்சி என்று சொல்லக்கூடிய அதிர்வலைய திரும்பவும் குரல் அலையா மாத்தணும். யாருக்கு நம்ம தொடர்பு கொள்றோமோ, அவங்களுக்கு இந்த இந்த ஃப்ரீக்வென்சி என்று சொல்லக்கூடிய அதிர்வலைய என்னுடைய குரலா மாத்தி அவனுடைய கைபேசிக்கு குடுக்கணும். இந்த வேலைய சரியா செய்யாம போனா கூட, குரல் விட்டு விட்டு தான் சாமி கேட்கும்." ஏதோ எனக்கு தெரிஞ்ச பதில இப்படி அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே அவர் வந்துட்டு என்கிட்ட, "அது எப்படி தம்பி? அவ்வளவு நேரம் பேசுனீங்க. நீங்க பேசுனதும், அவங்க பேசுனதெல்லாம் நல்லா கேட்டுச்சு. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கேட்காம போறதுக்கான காரணம் என்ன? அது ரிசீவர்ல பிரச்சனை இல்ல. வேற ஒரு பிரச்சனை. அது என்னன்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம்." இப்படி அவர் கேட்கவும், உடனே நான் இருந்துகிட்டு, "இதுதான் பிரச்சனையா இருக்கும். வேற என்னவா இருக்கும்?" அப்படின்னு நானு அமைதியா யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு, "தம்பி, நீங்க என்னதான் சயன்ஸ், டெக்னாலஜி, மாடர்ன் அது இதுன்னு சொன்னாலும் கூட, காற்றின் அலை இல்லாம நீங்க அறிவியல் மூலமா கண்டுபிடிச்ச அதிர்வலையோ, அலைக்கற்றையோ காற்றின் உதவியோட தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல பரிமாற்றம் செய்ய முடியும். அப்படிங்கிறத நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, உனக்கு தேவையான வேலைய இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா, தகவல் பரிமாற்றத்தின் மூலமா அவங்கள செய்ய வைப்ப. ஆனா சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வேலைய நேரடியா அவங்க ஆன்மாவே காற்றோட காற்றா கலந்து
யார் உடம்புக்குள்ள என்ன வேலையை செய்யணுமோ அவங்க உடம்புக்குள்ள ஆன்மாவை புகுத்தி அந்த வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. நீங்க மறைமுகமா உங்களுக்கு தேவையான வேலையை செய்வீங்க. சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வேலையை நேரடியா செஞ்சுப்பாங்க. இதுக்கு எல்லாமே அடிப்படை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காற்று தான் மூலாதாரம். இப்படி பல வருஷமா கடும் தவம் இருந்து தன் அறிவின் மூலம் அடைந்த ஆன்மாவை இந்த அண்டத்தில் காற்றோடு காற்றாக தனக்கு தேவையான இடத்தில் உளவாட விட்டவர்கள் தான் சித்தர்கள். ஆனால் சாமானிய மனிதர்களாகிய நீங்கள் உங்க அறிவின் மூலமா கண்டுபிடிச்சத அறிவியல் என்ற பெயர்ல வித்துட்டு, அதன் மூலமா வந்த பணத்துல ஆடம்பரமா ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு, உங்க உடல் நோய்வாய்ப்பட்டு இந்த மண்ணோட மண்ணா மக்கி போயிடுறீங்க. ஆனா சித்தர்கள் அப்படி கிடையாது. இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களையும் காப்பாத்திக்கிட்டு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பல வகையில நன்மையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சித்தர்கள் எங்க? சாதாரண மனிதர்கள் எங்க? சாதாரண மனுஷங்க தான் இயற்கைக்கு எதிரா இருக்காங்க. சித்தர்கள் இயற்கைக்கு ஆதரவா தான் இருக்காங்க. புரியுதா? சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா, நீங்க சொன்ன பதிலிருந்து எனக்கு இன்னும் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாம, மக்கள் இன்னும் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னு எனக்கு புரியல அப்டின்னேன். இப்போ சிரிச்சுக்கிட்டே அவர் வந்துட்டு, "தம்பி, மக்களுக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ தெரியல. ஆனா 100% உனக்கு சந்தேகம் வரும். சந்தேகம் வரலனா தான் அதிசயம். உனக்கு சந்தேகம் வரும். எனக்கு நல்லா தெரியும். திரும்பவும் என்ன வந்து பார்ப்ப. நீ வேணா பாரு. என்ன தேடி வருவ." இந்த மாரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நானும் சிரிச்சுக்கிட்டு, "அப்படி ஒரு நிகழ்வு நடந்தா சந்தோஷம் தான் சாமி. எனக்கும் அந்த மாரி கேள்வி வரணும்னு ஆசை தான். பார்ப்போம். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? அது இன்னொரு முறை நான் கேட்டா தான் எனக்கு தெரியும். என்ன மாதிரி எனக்கு சந்தேகம்லாம் வருதுன்னு." இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரிங்க நண்பர்களே. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பதிவுல பார்ப்போம். அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. கருத்துக்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.